Hi dears, this is our most important class because இந்த த்ரெட் இந்த ஸ்டிச் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்டிச் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக பார்க்க போகிற பட்டன் ஹோல்லையே வீல் பட்டன் ஹோல். இது வந்து பட்டன் ஹோல். இது நார்மலாக வந்து நம்ம த்ரெட்டை புல் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு மேலே ஒரு லாங் செயின் 2 லைன் நான் ட்ரா பண்ணியிருக்கோம். கீழே இருக்க லைன்லேருந்து மேலே இருக்க லைனுக்கு ஒரு லாங் செயின் போட்டுட்டு த்ரெட்டை கீழே இருக்க த்ரெட்டை நல்லா டைட் பண்ணி, கீழே நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மேலேருந்து த்ரெட்டை கீழே இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி ஒரு லாக் கீழே விழுந்தோடனே நீங்கள் ஷார்ட் செயின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாங்காக இழுக்கிறீங்க, வேறு எதுவுமே இல்லை. மேலேருந்து த்ரெட்டை கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஒரு செயின் எடுத்து அதை லாங்காக கீழே இழுத்தீங்கன்னா இது நாட் விழுந்துடும். ஓகேவா? ஓரளவு நீங்கள் நல்லா கொஞ்சம் டைட்டாக மட்டும் லூஸ் விடாமல் டைட்டாக பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த இடத்துல குட்டி ஷார்ட் செயின் போட்டுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு செயினுக்கு நீங்கள் வந்து த்ரெட்டை புல் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த செயின் இதே மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறீங்க. எடுத்துகிட்டு நீடியில் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நீடில் உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். வெளியில் எடுக்கிறோம். மேலே வந்து நீடில் கொண்டு போகிறீங்க, மேலே அப் டைரக்ஷனில் கொண்டு போகிறீங்க. மறுபடியும் நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்க போகிறீங்க. புல் பண்ணி கீழே இதில் டைட்டாக இழுத்து கொண்டு வரீங்க. அந்த இடத்துல சின்ன லாக். அவ்வளோதான் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச். ரொம்ப ஈஸி. மற்ற ஸ்டிச்சஸை விட இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி. இதே மாதிரி நம்ம கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச். இவ்வளோதான் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச். ஓகேவா? மேக்ஸிமம் இதெல்லாம் நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லா ஸ்டிச்சுமே நான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன், அப்படி கிடையாது. இது எல்லாமே நம்ம எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு த்ரெட் ஃபெமிலியர் ஆகும். ஃபில்லிங்ஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச் மேக்ஸிமம் ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவோம், லீஃப் ஃபில்லிங்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம். இது வந்து இது வீல் பட்டன் ஹோல். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ரிங்கிலேருந்து கீழே இருக்க ரிங்க்கு வந்து ஒரு லாங் செயின் போட்டு மேலே இருக்க ரிங்க்கு இழுத்து எண்ணாட் போட்டிருக்கோம். எண்ணாட் மீன் ஷார்ட் செயின் போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே பெரிய ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்லேருந்து சின்ன ரிங்குக்கு வந்து நம்ம பட்டன் ஹோல் போடுறோம். ஓகேவா? அங்கேருந்து லாங் செயின் எடுத்து சின்ன ரிங்கு உள்ளே விட்டுட்டு மேலே மறுபடியும் த்ரெட்டை எடுத்து பெரிய ரிங்க்கு வெளியில் அவுட்டர் ரிங் வெளில விட்டு நம்ம வந்து பட்டன் ஹோல் போட்டுட்ருக்கோம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நிறைய போடுவோம். எப்போ போடுவோம் அப்படின்னா வந்து இந்த மிரர் ஒர்க்குக்கெலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, மிரர் ஒர்க் நிறைய ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்க இன்னரில் இருக்க பார்த்தீங்களா இன்னர் ரிங், அந்த ரிங்குக்கு வந்து கேப் கொஞ்சம் சின்ன சின்னமாகவும், மேலே இருக்க அவுட்டர் ரிங்க்கு வந்து கேப் கொஞ்சம் பெருசாகவும் விட்டிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபில்லிங் வந்து ஈக்குவலாக கேப் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வரும். சென்டரில் இருக்க சின்ன சர்க்கிளில் மேலேருந்து த்ரெட்டு உங்களுக்கு கீழே வருது பார்த்தீங்களா, இப்போ வர்றப்ப கொஞ்சம் கேப் சின்னமாக விடணும். இவன் புல் பண்ணி மேலையில் எடுத்துகிட்டு சின்ன செயின் போட்டுட்டு அப்புறம் லாக் வந்து கொஞ்சம் லாங் செயினாக விடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வரும். ஓகேவா? இது வந்து வீல் பட்டன் ஹோல்னு சொல்லுவோம். கண்டிப்பாக இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். மிரர் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். டாஸ்கில் வந்து டாஸ்க் அசைன் பண்ணுவேன், அந்த டாஸ்கில் இது யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டிச் போடும்போது ஃப்ரேமையும் நீங்களும் ஒரு டேரெக்ஷன் சேஞ்ச் பண்ணி உட்காரக்கூடாது. நீடில் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணி டேரெக்ஷன் மாற்றி போடணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஃபெமிலியர் ஆகும்.
இது வந்து நான் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். சில்க் த்ரெட் வந்து நம்ம டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதை எப்படி சில்க் த்ரெட் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணுறது அண்டு அந்த பாபினோட எப்படி வச்சு யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களுக்கு நான் தனி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி த்ரெட்டை எப்படி கீழே ஹேண்டில் பண்ணுறது வீடியோவுமே உங்களுக்கு நான் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம ஃபினிஷிங்காக சின்ன செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கொயர் ட்ரையாங்கிள் போடுறப்ப ஷார்ப் எட்ஜஸ் எப்படி வரணும் அப்படிங்கிற வீடியோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் மறுபடியும் தனியாகவே அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அவுட்டர் ரிங்லேருந்து இன்னர் ரிங்க்கு த்ரெட்டு போட்டு கனெக்ட் பண்ணோம். இப்போது இன்னர் ரிங்லேருந்து அவுட்டர் ரிங்குக்கு போட போகிறோம். இது வந்து இன்னர் ரிங்லேருந்து அவுட்டர் ரிங்க்கு இப்போ நம்ம த்ரெட்டு போடுறோம். அதே மாதிரி தான் உள்ளே இருக்க இன்னர் ரிங்க்கு வந்து சின்ன சின்ன கேப் விடணும். வெளியில் இருக்க அவுட்டர் ரிங்க்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கேப் விட்டு நம்ம ஃபில் பண்ணி இந்த வீல் பட்டன் ஹோல் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? இதில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வெளியில் அவுட்டர் ரிங்கில் போட்ட மெத்தடை இப்போ இன்னர் ரிங்க்கு யூஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம த்ரெட்டு புல் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான். இதுதான் வந்து இன்னர் பட்டன் ஹோலில் வீல் பட்டன் ஹோல் வீல் ஷேப்பில் வரும். இதுதான் வந்து வீல் பட்டன் ஹோல். இதை வந்து நம்ம இப்படி கீழே வந்து இன்னர் சர்க்கிளில் சின்ன சின்ன ஸ்பேஸாகவும் அவுட்டர் சர்க்கிளில் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்பேஸாகவும் விட்டு ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னர் பட்டன் ஹோல் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஸ்கொயர்லேயும் போடலாம், சர்க்கிள்லையும் போடலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேவா? நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இமேஜஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். டவுட்ஸ் எது இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? அவுட்டர் சர்க்கிளில் நம்ம எப்பயும் போல் செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இன்கேஸ் பீட்ஸ்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பீட்ஸ் கொடுத்து கூட கம்ப்ளீட் பண்ணலாம். ஹோப் கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.